வணக்கம். மதுரையிலிருந்து சரவணன் ஜோசியர் பேசுகிறேன். பொதுவாக நம்ம லக்னம் வசிக்கிறது, நம்முடைய நகைகள் போடுறது, சாப்பிட்றது, உணவு, உடை, இதை பற்றி இப்போ பார்ப்போம். பொதுவாக லக்னம் 1-8 சம்மந்தப்படும் போது அவருக்கு அதிக மன உளைச்சல், வேதனையுடன் தான் அவர் வாழ்வார். அவர் இருப்பிடங்கள் போராட்டமாக இருக்கும். அடிக்கடி இடம் மாறுவார், வீடு மாறு, அந்த மாதிரி தான் இருப்பார். 1-2-8ன்னா அவருக்கு குடும்பத்தில் பல சச்சரவு, சண்டை, வாக்குவாதம், அந்த மாதிரியோட தான் அவருடைய வாழ்க்கை அமையும். வீட்டில் அவருக்கு நிம்மதியாக இருக்கார். 1-3-8 அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சாக்கடை தொந்தரவு, இந்த தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது, மின்சார துண்டிப்பு, இதெல்லாம் அடிக்கடி நகரும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. நெட்வொர்க், இந்த மாதிரிலாம் பிரச்சனை தந்துக்கிட்டே இருக்கும். 1-4-8 பழைய வீடுகளில் இடிஞ்ச இடர்பாடுகளில் வாழ்வார். உறவுகள் தொல்லை இருக்கும், உறவுகளால் வெறுக்கப்படுவார். 1-5-8 சம்மந்தப்படும் போது தெய்வீக பிரச்சனை, இல்லாட்டி முனிப்பாய்ச்சல், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடங்கள், இல்லாட்டி செய்வன பாதிப்பு, இந்த மாதிரி இடங்கள்ல அவர் குடியிருப்பு இருக்கு. 1-6-8 அடிக்கடி அவர் கடன் வாங்கி வாடகை கொடுப்பாரு. வீடு அக்கம் பக்கம் அவருக்கு பிரச்சனையா இருக்கும். கடன்லே பெரும்பாலும் அவருக்கு வாழ்க்கை சிறப்புலாம் போயிடும். 1-7-8ன்னா சமூக ரீதியான தொந்தரவு, மனைவி ரீதியான தொந்தரவை இவருக்கு சந்திப்பார். அதே போல 1-9-8ன்னா தந்தையில ஆதரவு இருக்காது, நிம்மதி இருக்காது, இவருக்கு நம்பிக்கையே இருக்காது. அந்த மாதிரியான வாழ்க்கை வாழுவார். 1-10-8 தொடர்பு கொள்ளும்போது தொழில் சார்ந்த இடங்கள்ல இவர் தங்குவார். தொழில் சார்ந்த இடங்கள்ல அதிக நேரம் இவர் ஸ்பெண்ட் பண்ணுவார். 1-11-8 நண்பர் ரீதியான தொல்லைகள், அபிலாஷைகள்லாம் நிறைவேறாம போறது, அந்த மாதிரி தொல்லைகளை இவர் சந்திப்பாரு. இவருக்கு மகிழ்ச்சிங்கிறதே இருக்காது. 1-8-12 அப்படி சம்பந்தப்படும் போது கிரகங்கள் இவருக்கு நாடோடி வாழ்க்கையாக தான் இருக்கக்கூடிய ஓரளவு ஒரு சுபிச்சமான வாழ்க்கை இருக்காது. அப்போ ஒரு மனுஷனுக்கு 2-10-11 அதிர்ஷ்டமான வாழ்க்கையை குறிக்கும். அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படிங்கிறப்ப சூரியன் பார்க்கும்போது 2ஆம் பாவம் 2-4-10 சம்பந்தப்படும் போது பாவத்தோரமா தான் அவரால் நகைகள், பொன் சம்பந்தப்பட்ட நகைகள், ரத்தினங்கள்லாம் அணிய முடியும். மற்ற ஆளுக்கு அந்த அணியக்கூடிய யோகம் இருந்தாலும் அதை வித்துருவாங்க, இல்லாட்டி டேமேஜ் ஆகும், இல்லாட்டி பிரச்சனையா ஆகும். சூரியன் இருந்தா மாணிக்கங்கள் அணிஞ்சோம்னா அவருக்கு சிறப்பா இருக்கும், நல்லா இருக்கும். சந்திரன் இருந்தா முத்து, பவளம், அந்த மாதிரி அணியலாம். செவ்வாய் இருந்தா பவளம் அணியலாம், நல்லா இருக்கும். அதே போல புதன் இருந்தா பச்சைக்கல், மரகத பச்சை அணியலாம். குரு 2ஆம் பாவம் 4-10 சம்பந்தப்படும் போது புஷ்பராகம் அணியலாம், தெய்வீக சின்னங்களை அணியலாம், நல்லா இருக்கும். அதே போல 2-4-10 சுக்கிரன் இருந்தோம்னா அவர் வைரங்கள் நல்லா சிறப்பா இருக்கும். அதே போல டிசைனா நகைகள், நிறைய நகைகள் சிறப்பா நல்லா இருக்கும். அதே போல 2-4-10 சனியா இருந்தா நீலக்கல் அணியலாம். ஒரு நகைகளை போட்டோம்னா வெகு காலம் இவர் வச்சிருப்பார். ஒரு 30 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் பரம்பரை நகைகள்லாம் இவரை சேரும். 2-4-10 சனியா இருந்தா. 2 ராகு கேதுவா இருந்தும் போது இவருக்கு பாத்தீங்கன்னா ராகுக்கு கோமதேக அணியலாம், சிறப்பா இருக்கும். 2 இங்கப்ப கேது சம்பந்தப்படும் வைடூரிய அணியலாம், நல்லா இருக்கும். பெரும்பாலும் 2-11 சம்பந்தப்படும் போது இந்த கண்ணாடி அணியோரகம்லாம் ராகு தான் இருக்கும். ஒரு கூலிங் கிளாஸ் ஆகிறது, டிசைனா கண்ணாடி அணியெல்லாம் ராகு சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு விருப்பமான முறையில் நல்லா இருக்கும். அதில் இப்போ 2-6 சம்பந்தப்பட்ட பொருளை கண்ணாடி அணிஞ்சோம்னா ஒரு யோகமா இருக்கும். கண்ணாடி பைக்கிலே அவருக்கு ஒரு சிறப்பான ஓரளவு வருமானம் தான் தொடர்ந்தே இருக்கும். 2-6-8 போது நோய்க்கான கண்ணாடி அணிவாரு. அதனால அவருக்கு கண் நோய் பிரச்சனைகள் வரும். பெரும்பாலும் 6-11 அப்படின்னா நம்ம உணவு உடைய குறிக்கணும். உடை முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. அப்ப 6-11 சம்பந்தப்பட்டாதான் அவருக்கு நல்ல விதமான உடைகள் அமையும். 6-8-12 சம்பந்தப்பட்டா கிழிந்த உடைகள், பழைய உடைகள், அவர் சரியான ரீதியான உடைகள் அமையாது. பெரும்பாலும் நம்ம அழுக்கான கிழிந்த உடை அடைஞ்சோம்னா நமக்கு அதிர்ஷ்ட நிறைந்த வாழ்க்கை அமையாது. அது மாதிரிதான் இருக்கு. 2 அப்படிங்கிறப்ப கண் சம்பந்தப்பட்டது, அதிர்ஷ்டமான பொருட்கள் சேர்றது, அதெல்லாம் 2ஆம் பாவத்துல 4-10 தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். 4-10 அவருக்கு வீடு, வாசல், சொத்து எல்லாமே அவருக்கு நல்லா இருக்கும். 4 சம்பந்தப்பட்டாடி அவருக்கு வீடு, சொத்துலாம் சேர வாய்ப்பு இல்லை. அதே போல சூரியன் 6-11 சம்பந்தப்பட்டா உடைகள் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு, இளம் மஞ்சள், இளம் ஆரஞ்சு, அந்த மாதிரி உடைகள் இவருக்கு அணித்தோம்னா சிறப்பா இருக்கும். அரசு சார்ந்த சின்னங்கள் உடைய உடைகளா இருக்கும். இவருக்கு 2-6-10ங்கப்ப அரசு சின்னங்கள் உடைய உடைகளை அணிப்பார். அவருக்கு 10-11 சொல்லும்போது அந்த மாதிரி யோகம் அமையும். 6-11 சந்திரனா இருந்தா காட்டன் சம்பந்தப்பட்டது, பருத்தி சம்பந்தப்பட்டது, அதே போல உள்ளன் சம்பந்தப்பட்டது, மென்மையான ஆடைகளை அவர் அணிவார். அந்த மாதிரி
செவ்வாய் சம்பந்தப்படும் போது ஆடை போல ஒரு ஹீட்டா இருக்கும், எரிச்சலா இருக்கும். அந்த மாதிரிதான் செவ்வாய் 6 பருவம். அதே போல சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சூடா உரப்பா அந்த மாதிரி உணவுகள் சாப்பிடுவார். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்துவமான சம்பளம், குழம்பு அந்த மாதிரி எல்லாமே ஒரு பொலைட்டா இருக்கணும், ஒரு மாதிரி லிக்விட் ஐட்டமாக தான் சந்திரன் போது சாப்பிடுவார். அதே போல புதன் 6 பருவங்கிறப்ப பச்சை நிற உடைகள் நல்லா இருக்கும். தாவரங்களை உடைய ஒரு குறிக்கும் சின்னங்கள், இயற்கை குறிக்கும் சின்னங்கள் உடை அணிஞ்சான்னா அவருக்கு யோகமா இருக்கும். புதன்கிறப்ப பல காய்கறிகளை வச்சு சாப்பிட்டா அவருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி உணவு நல்லா இருக்கும். 6 பருவம் சுக்கிரன் தான் ரசனையான உணவுகள் சாப்பிட்றாரு. விருந்து சம்பந்தப்பட்ட ஆடம்பர உணவுகள்ல இவர் அடிக்கடி உணவு இருக்கும். அதே போல 6, 8 அப்படி சம்மந்தப்பட்டு 10 சம்மந்தப்பட்டா இவருக்கு அடிக்கடி ஹோட்டல்களிலே சாப்பிடக்கூடிய தன்மை ஏற்படும். 6, 8ங்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான போய் ஹோட்டலில் சாப்பிட்றது, தொழில் நிர்பந்தமாக அந்த மாதிரி சாப்பிடலாம் நடக்கும். அது வந்து நோயை பின்னாடி வந்து ஃபியூச்சரில் வந்து நோயை வந்து அது உருவாக்கும். 6, 8 வந்து வேற வழி கிடையாது, அப்படிதான் அவருக்கு ஒரு உணவே கிடைக்கும். 6, 11 சனி சம்பந்தப்பட்டா மிக மெதுவாக உணவு சாப்பிடாரு. பழைய உணவுகள், மீந்து உணவுகள், இல்லை நேற்று வச்ச உணவுகள் அந்த மாதிரிலாம் இவருக்கு இதாக பிடிக்கும். அந்த மாதிரி உணவு வந்து சனிங்கிறப்ப மெதுவாக சாப்பிட்றது, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சாப்பிட்றது அந்த மாதிரி இது வந்து ஒரு உணவு பிடிக்கும். ராகு கேது அப்படிங்கிறப்ப ராகு சம்மந்தப்பட்டோம்னா 6 வந்து பிரியாணி, வாசனை திரவியம் உள்ள பொருட்கள், இந்த வாசனை மசாலாக்கள் அந்த மாதிரி இருக்கும். அதே போல் இந்த சிக்கனு, மட்டனு இந்த மாதிரி இதெல்லாம் ராகு பவன் தான் சாப்பிடுவார். கேது 6 பவனாக இருந்தால் கஞ்சி சம்பந்தப்பட்டது, அதே போல் வந்து சாப்பிடவே கடினமான பொருளை பல்லால் போட்டு அரைச்சு மென்று அந்த மாதிரி அவருக்கு சாப்பிட அவருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி எலும்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது அவரெல்லாம் அதுதான் அவருக்கு பிடிக்கும், கேது சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு மனுஷனுக்கு அடிப்படை வந்து உணவு, உடை, இருப்பிடம். அவனுக்கு அதுவே இருந்தா நல்லா இருந்தா, கிரகம் நல்லா இருந்தா அவனுக்கு அது கிடைக்கும். இல்லாட்டி கிரகம் சரியில்லாட்டி அது கூட அவனுக்கு என்ன கிடைக்காது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவனுக்கு கிரக சப்போர்ட் இருந்தா அவன் ஜெயித்து இந்த உலகத்துல வாழ முடியும். போட்டி நிறைந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். நம்ம வந்து மென்மேலும் நன்மையை செஞ்சு தெய்வத்தை நம்ம வணங்கி நல்ல பொறுமையான வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நமக்கு பூர்வ புண்ணியம் சேரும். வருங்கால சந்ததி நல்லா சிறப்பா இருக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம்.